Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்ச வீடியோ. என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்கிட்ட இருக்கிற எல்லா ஹேண்ட்பேக்குமே இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எதெல்லாம் நான் ஆன்லைன்ல வாங்கினேனோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ என்ன பிரைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நீங்க லிங்க்ஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் பேக் இந்த ராயல் இங்க் ப்ளூ கலரில் இருக்கிற பேக் தான். இது வந்து சும்மா கிராஸில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிராண்ட் அண்ட் அஃபோர்டபுள் கூட அப்படின்னா லினோபெரோஸ் பிராண்ட் எனக்கு பேக்ஸில் ரொம்ப பிடிக்கும், பர்ஸ் பேக்ஸில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து கோல்டன் கலர் ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு தூக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ் பேக், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேக் மாதிரி கோல்டன் கலர் ஹார்ட்வேரில் வந்து உங்களுக்கு ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிங்கை நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம், கழட்டிட்டு நீங்கள் வேறு பேக்கோட ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பெரிய கிளச்சாக நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும். கிளச்சாக கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இல்லை லைட்டாக நீங்கள் ஷாப்பிங்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ரொம்ப டல்லாக பிளெயினாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறப்போ இந்த பேக் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள நார்மலாக ஒரு மெட்டீரியலில் தான் உங்களுக்கு லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பாக்கெட், ஒரு ஜிப் இருக்கும். இந்த பாக்கெட்லலாம் ஒன்றும் பெருசாக வைக்கிற அளவுக்கு இருக்குது, அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பட் ஜிப்பில் வந்து நீங்கள் உங்களோட கார்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷலாக வச்சுக்கலாம். உங்களோட பர்ஸ், வாலெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு நல்ல நார்மல் சைஸ் பேக் தான். இந்த ஸ்லிங்கை வந்து நீங்கள் 2ஆக மடக்கி இந்த மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். செகண்ட் பேக் வந்து இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வாங்கினது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்கும் கூட. இது வந்து ஆலன் சாலி அந்த பிராண்ட்லேருந்து வந்தது. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து அமேசான் ஆர் மிந்த்ராலேருந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் கோல்டன் ஹார்ட்வேர் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஷோல்டரில் இருக்கிற இடத்துல மட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. செயின் இல்லாமல் நார்மல் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்ட்ரக்சர் பேக் தான். நீங்கள் ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு, எவ்ரிடே யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் கேஷுவல் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். ஒரு பெரிய லாங் ஜிப் மாதிரி இருக்கும். உள்ள அதே சைஸ் தான். நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி லினோபெரோஸ் பேக் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு ஈக்குவல் சைஸில் இருக்கிற பேக் தான். நிறைய வந்து இதில் ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மேக்கப், உங்களுக்கு தேவையான வாலெட், அப்புறம் உங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் எல்லாமே இதில் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பட் நிறைய இதில் வந்து வைக்க முடியும். இது வந்து அவங்களே கொடுப்பாங்க இல்லையா சாஷெட், அது வந்து நான் எப்பயுமே ஹேண்ட்பேக்லேருந்து எடுக்க மாட்டேன், அந்தந்த பேக்லேயே போட்டு வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு அது ஈரம் காற்று போய் அது உரிகிற மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல பேக், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ஜிப்பை வந்து கோல்டன் கலரில் ரொம்ப நீட்டான பேக். இதோட ப்ரைஸும் 600 ருபீஸ் கீழே தான். பட் கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மெரூனிஷ் கலரில் பிளாக் கலர் பைப்பிங் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்லிங் பேக் இது. நெக்ஸ்ட்டு இந்த பேக், இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. இது என் அம்மா வாங்கினது, நான் வாங்கினது இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற பேக்ஸ் நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அடியில் இதுக்கு எந்த ஷேப்புமே இருக்காது, பட் நல்ல நீளமான அகலமான பேக் மாதிரி இருந்துச்சு. இது வந்து என் அம்மா வாங்கியிருந்தாங்க, பட் அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. சரி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கின பேக் வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோடது தான். இதில் அந்த பட்டர்ஃப்ளை பிராண்டில் வர எல்லா பர்சஸ், ஹேண்ட்பேக்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த கீச்செயின் மாதிரி இருக்கிற அந்த டாலர் வந்து தொங்க விட்டுருப்பாங்க பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. ஸோ இதில் 2 சைடும் சைட் ஜிப் இருக்குது. உள்ளே வந்து 2 ஜிப் மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா கேரி பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு குட்டி குழந்தைங்க யாரும் இருக்காங்க அவங்களோடதெல்லாம் நீங்கள் நிறைய கேரி பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயப்பர் பேக் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக, அதே மாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இந்த பேக்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமே பிஞ்சு போகிறது, அந்த தோல் உரியறதெல்லாம் இந்த பிராண்ட்ஸ் எந்த பிராண்ட்ஸ்லையுமே இருக்காது. ஒரு ஜிப் தான். அதுக்குள்ளே வந்து 3 பார்ட்டிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற ஃபோன் கவர்ஸ், இதில் இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம நார்மலாக நம்மளோட ஃபோன்ஸ் இதெல்லாம் வைக்க முடியும். ஏன்னா இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். 3 செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு உங்கள் குழந்தைங்களுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதுவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, ஒரு சைடு உங்களோட நோட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறது கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பொருள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. இந்த பேக் வந்து டொட்டெட்கா அந்த பிராண்ட்லேருந்து வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிராண்ட் நேம் நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. மிந்த்ரா, அமேசான் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேருந்தும் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். இந்த பேக் நான் லாஸ்ட்டாக வாங்கி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நிறைய நான் ஒரு சீசனில் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேக். இந்த ஸ்லிங்கை வந்து நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டிச்சிங்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மேலே ஜிப் இல்லாததால் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. பட் அந்த சீசனில் நான் நிறைய யூஸ் பண்ண பேக்கில் இதுவும் ஒன்று. இதில் அடியில் இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஷேப் மாறாமலே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஷேப் மாறாமலே இருக்கிறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஷேப் மாறவே இல்லை. மோர் தென் 3 இயர்ஸ் அதான், நான் ஷேப் மாறவே இல்லை. பின்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, உள்ள பிளைனாக தான் இருக்கும். இந்த ஸ்லிங்கை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெருசாவோ சின்னதாவோ பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த டோட் ஸ்டைல் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்கேயும் ஒரு மீட்டிங் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேசிக் டோட் பேக், வேறு எதுவுமே கிடையாது. நல்ல லாங்காக, நல்ல நீளமாக, நல்லா அகலமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பொருள் வச்சுக்க முடியும். அதே சமயம் வெளியில் ஒரு கிளாசிக் ஃபினிஷில் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த பேக் எடுத்துகிட்டு போகலாம். அடியில் வந்து கோல்டன் பீட்ஸ் மாதிரி ஸ்டட்ஸ் மாதிரி செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் வந்து மாஸ்டர் ஹேர்பர் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வாங்கி ஒரு 4 வருஷம் ஆகுது. பட் அதோட இது எதுவுமே, அந்த குவாலிட்டி எதுவுமே கம்மியாகவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து சைடில் ஒரு ஸ்லிங்கும் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ஸ்லிங் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அது அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்லிங் அதுக்குள்ளே இருக்குது. அந்தந்த பேக்கோட ஸ்லிங்கை வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட பிராண்ட் வந்து மாஸ்டர் ஹேர்பர். இது வந்து மிந்த்ராவோட ஓன் பிராண்ட். அவங்கள்ட்ட இருக்கிற ஃபுட்வேர் அப்புறம் வந்து ஹேண்ட்பேக்ஸும் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணதே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டிஃபோடையே இருக்குது. இது வரைக்கும் இதை வந்து நான் ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணதில்லை. பட் நார்மலாக நீங்கள் ஹேண்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நார்மல் ஹேண்ட் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேக் மாதிரி இருக்கும் இது. இந்த பேக் ஒரு வேளாங்கண்ணி ட்ரிப்பில் வந்து நான் டிஏஎம்எல்ல காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டே இன் மை லைஃப்பில் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் இதோட லிங்க் கேட்டிருந்தீங்க. இதுவும் அதே பிராண்ட் தான், ஆலன் சாரி அதோட பிராண்ட் தான். இதுவும் மிந்த்ராவில் வாங்கினது தான். பட் லிங்க் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எல்லா லிங்க்குமே முடிஞ்ச வரைக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கிற ஒரு ஹேண்ட் பேக். இதுவும் அதே ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறது தான். இந்த ஸ்லிங்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஹோல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் உள்ள ஃப்ளாப் மாதிரி வர்ற கவர் தான். இந்த கவரில் ஆனால் ஜிப் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா பேக்கையுமே நான் வைக்கிறப்ப எப்படி வைப்பேன்னா அதோட ஹேண்டில் அதுக்குள்ளேயே வச்சு ஜிப் போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் பாதி வரைக்கும் ஜிப் போடுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் உள்ள பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னொரு பேக். அடுத்து இதுவும் லினோபெரோஸோடது தான். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹேண்ட்பேக்ஸில் இதுவும் ஒன்று. இது அந்த டொடெட்கா பேக் இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேக்ஸில் ஒன்று. இதையும் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே ஆகலை. இது க்ளோத் மெட்டீரியல் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதையும் நீங்கள் ஹேண்டில் வந்து 2ஆகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒரே பெரிய ஸ்லிங்காகவும் போட்டுக்கலாம். ஷோல்டர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பாடி ஸ்லிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு என் ஹைட்க்கு இது கரெக்டாக இருக்காது. பட் ஷோல்டர் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் பேசிக் ஷேப்பில் இருக்கிற ஒரு சிம்பிள் ஹேண்ட் பேக். கேஷுவலாக அவுட்டிங்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப பிளெயின் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருக்கிறப்ப அது கொஞ்சம் சம்மர் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஹேண்ட் பேக். நெக்ஸ்ட்டு இதுவும் லினோபெரோஸோடது தான். இது கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கினது. பட் நான் நிறைய யூஸ் பண்ணுறது. இப்போ நான் வெளியில் எங்கேயும் போகிறேன், சூப்பர் மார்க்கெட் போகிறேன், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், இங்கே பக்கத்தில் எங்கே போனாலும் இந்த பேக் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து 2 வீலரில் மாட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை காரில் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப நீட்டாக இருக்குது. பேக்கில் வந்து உங்களோட மொபைலும் கீயும் வச்சுக்க முடியுது. உள்ளே உங்களோட வாலெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது பக்கத்தில் நீங்கள் போகிறதுக்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியுது. இதோட ஹேண்டில் வந்து அட்ஜஸ்டிங் டைப் கிடையாது. பட் சின்ன ஹேண்டில் தான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வண்டியில் மாட்டுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது. இந்த பேக்கோட லிங்க் கிடச்சிச்சின்னா நீங்கள் அடிக்கடி பக்கத்தில் வெளில போவீங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே தொடச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு மாதிரி ஷைனி கிளாஸி லுக் இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பேக் வந்து நம்ம சேனலில் வாட்ஸ் அண்ட் மீ ட்ராவல் ஹேண்ட்பேக் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்ததில் நிறைய பேர் வந்து இதோட லிங்க் கேட்டிருந்தாங்க. இது எங்கே வாங்குனீங்க, இது என்ன பிராண்டுன்னு. ஆக்சுவலாக இதோட பிராண்ட் வந்து எனக்கு தெரியாது. இது வந்து அம்மா வந்து சென்னையில் ஒரு ரோட் சைட் ஷாப்பில் வாங்கின ஹேண்ட்பேக் தான். பட் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. அந்த ஹேண்ட்பேக் வீடியோலேயே நான் இதை வந்து தெளிவாக காமிச்சிருப்பேன். பட் நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட்பேக். இதே மாதிரி ஹேண்ட்பேக், இந்த ஹேண்ட்பேக் இல்லை, பட் இந்த பேட்டர்னில் ஒரு ஹேண்ட்பேக் வந்து நான் கோடில் பார்த்துருக்கேன், லைஃப் ஸ்டைல் பிராண்டில் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த லிங்க் இருந்துச்சுன்னா கீழே கொடுக்குறேன். இதோட பிராண்ட் என்னமோ டாம் அண்ட் ஈவான் போட்டிருக்கு. அது இன்றைக்கி தான் நான் அந்த ஹேண்ட்பேக் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த பிராண்ட் இருக்கானோ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது தான். இதில் வந்து ஸ்லிங் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கிராஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ட் ஹேண்ட்பேக். ரொம்ப சூப்பராக உங்களால் எல்லா அக்கேஷனுக்கும் கேரி பண்ண முடிகிற ஹேண்ட்பேக் இது. ஸோ இந்த ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸ், இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு எனக்கு தெளிவாக தெரியல. இந்த ஹேண்ட்பேக் என்னோட பர்த்டேக்கு லேட்டஸ்ட்டாக நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்ட ஹேண்ட்பேக். நம்ம யூடியூபர் சனா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோவில் இதோட ரெட் பேக் நான் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து மாஸ்டர் ஹேர்பர் பிராண்ட். அதில் வந்து அப்போ சேல் போட்டிருந்தாங்க. ஸோ என்னோட பர்த்டேக்கு நான் எனக்கு கிஃப்ட்டாக வாங்கிக்கிட்ட பொருளில் இந்த ஹேண்ட்பேக்கும் ஒன்று. ரொம்ப சூப்பரான கலர். என்கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கலரில் ஹேண்ட்பேக் இருந்ததே கிடையாது. நார்மல் ஒரு மீடியம் ஷேப்பில் ஒரு சைட் ஸ்லிங்கோடு இருக்கிற மாதிரியான ஒரு பேசிக் பேக் தான். பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மாஸ்டர் ஹேர்பரோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே அந்த ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால இந்த பேக் வாங்கினேன். இதோட ஸ்லிங்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸில் தான் இருக்கும். ஒரு பாக்கெட், ஒரு மெயின் கம்பார்ட்மெண்ட், அந்த சைடு ஒரு ஜிப், அவ்வளவு தான். இந்த 2 சைட்லேயும் வந்து உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் வெளியில் வர மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 1699. பட் இதோட ப்ரைஸ் நான் வாங்கினது வந்து 699 நினைக்கிறேன். 699 ரூபாய்க்கு இந்த ஹேண்ட்பேக் நான் வாங்கியிருந்தேன்.
வச்சுருந்தேன். இந்த பிராண்ட்லாம் நீங்கள் நம்பி வாங்கலாம். இது ட்ரெஸ்பெரி, லினோபெரோஸ் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு அஃபோர்டபுளான ரீசனபிளான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி பேக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது. இந்த கலருக்காகவே முக்கியமாக வாங்கினேன். இதில் பிளாக் அப்புறம் ரெட்டுன்னு இன்னும் 2 கலர் இருக்குது. இன்னும் நான் அந்த ஷாஷெட்லாம் கூட பிரிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த பேக்கும் லினோபெரோஸோடது தான். ஒரு சூட்கேஸ் கைண்ட் ஆஃப் பேக் இது. ஜீன்ஸ் மெட்டீரியல் கிடையாது, பட் அந்த ஜீன்ஸ் லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு பேக். இதுவும் ரீசெண்டாக வாங்கினது தான். ரீசெண்ட் மீன்ஸ் ஒரு 4-5 months இருக்கும். அப்பயும் ஏதோ ஒரு சேல் வந்து லினோபெரோஸில் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக தெரியுதான்னு தெரில, அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் அந்த பேக். நெக்ஸ்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் பேக் கலெக்ஷனில் வரும். நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும், பிங்கியாக இருக்கும். இப்போ இந்த ஹேண்ட்பேக் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் எனக்கு ரொம்ப அப்போ நிறைய நான் யூஸ் பண்ண பேக். இதுவும் லினோபெரோஸோடது தான். 450 அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் ஜபாங்கில் வாங்கியிருந்தேன். 4 yearsக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆனாலும் இது ஃபர்ஸ்ட் வாங்கின ஹேண்ட்பேக். நான் ஏர்ன் பண்ணுறப்போ அப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹேண்ட்பேக் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஹேண்ட் ஹெல்டாகவும் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு சைடில் வந்து இதுக்கு ஒரு ஸ்லிங்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிங் மூலமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லினோபெரோஸில் நான் வாங்கின பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான். இந்த பேக் வந்து நம்ம கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கியிருந்தோம். அந்த ஹால்லே பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு பேக் பேக் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு குட்டி பேக் பேக். அதுவும் மிந்த்ராலேருந்து தான் வாங்கினேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே தரேன், பட் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த பேக் வந்து ஒரு ரவுண்ட் பேக். இது வந்து நம்ம கிளப் ஃபேக்ட்ரி ஹாலில் வாங்கியிருந்தோம். 200 rupees ஆர் 180 rupeesக்கு வாங்கினேன். ஜஸ்ட் வண்டியில் மாட்டிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்னும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது ஒரு இன்ஸ்டாகிராம் செல்லர்ட்டேருந்து வாங்கினேன் இந்த யானை பேக். இது உங்களுக்கு நிறைய ரோட் சைட் ஷாப்ஸில் கிடைக்கும். 200 rupees 300 rupees அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு பெரிய ஒரே கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அவ்வளவுதான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த எம்ப்ராய்டரி, அந்த யானையோட இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கினேன். இது அப்போ நல்ல ஃபேஷனாகவும் நல்ல ஒரு ட்ரெண்டாகவும் இருந்துச்சு நான் வாங்குறப்போ. ஸோ இப்போ இந்த பேக் நிறையா யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. மெட்டீரியலே ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வச்சுருந்தாங்க இந்த பேக்கை. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் செல்லர்ட்டேருந்து வாங்கினேன். அடுத்து இந்த பேக் ஒரு லோக்கல் ஸ்டோர்லேருந்து வாங்கினது. இந்த பேக்கும் நிறைய யூஸ் பண்ண பேக். நிறைய இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பட் என்கிட்ட கலெக்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறப்போ வெளியில் எடுத்தப்போ இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பீச் கலர் பேக். உங்ககிட்ட இப்போ தான் நீங்கள் ஹேண்ட்பேக் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாக் கலர், ஒரு பீச் கலர், ஒரு மெரூன் கலர் இந்த மாதிரி ஒரு 3 பேக்ஸ் இருந்துச்சுனாலே அது நீங்கள் உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸஸோடையும் வியர் பண்ண முடியும். எல்லா கலர்ஸ்க்கும் அது வந்து மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு இது நிறைய இருக்குது அப்படின்னு தோணலாம், பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.